பாருங்கள், நல்லா டேஸ்ட்டான தக்காளி ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பிரியாணி குஸ்காக்கெலாம் இதோட சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நம்பரில் 2 நம்பரில் சேர்த்துக்கலாம். அப்புறம் பாருங்கள், முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். அப்புறம் தக்காளி நல்லா கழுவிட்டு எவ்வளோ தக்காளி வேணுமோ நம்ம ஜாமுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட் மாதிரி அடிச்சு விட்டு சேர்த்துடலாம். இப்போ நல்லா சுண்டட்டும், நல்லா சுண்டி வரணும் கெட்டியாக. அதுக்கப்புறம் பாருங்கள், சர்க்கரையை சேர்த்துடலாம். கரையை விட்டு கூட நம்ம இனிப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரையிட்டும். அந்த சர்க்கரையோட நரநரப்பு இல்லாத டைமில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் கிண்டிகிட்டு இருந்தோம்னா அப்படியே கோந்து மாதிரி ஆகிடும். அப்புறம் எடுத்து வைக்கவே முடியாது, கரண்டி வந்து அப்படியே ஸ்டக் ஆகி நின்றும். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த சர்க்கரை கரைஞ்சோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சர்க்கரைலாம் கரைஞ்சிருச்சு. இப்போ நல்லா டேஸ்ட்டான தக்காளி ஜாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல்